வணக்கம். இந்த இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம், வருத்தம் இது உனக்கே சொந்தம் இல்லை. இந்த இன்பம், துன்பம் எல்லாம் உனக்கு அது சொந்தம் இல்லை. அப்புறம் பிறருக்காக ஏன் நீ கஷ்டப்படணும், வருந்தணும், சங்கடப்படணும்? இது உனக்கே இது உரிமை இல்லை. இந்த இன்பம், துன்பங்கிறது உனக்கே சொந்தம் இல்லை. சொந்தம் கொண்டாடுவதற்கு நீ யார்? எல்லாமே கடந்து தான் நிற்கிறது, கடந்து தான் போய்கொண்டிருக்கிறது. இதை தலையில் எனக்குத்தான் வந்திருக்கென்று தலையில் தூக்கி கொண்டு வருந்துவதற்கு என்ன இருக்குது? துன்பப்படுவதற்கு என்ன இருக்குது? கவலைப்படுவதற்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு ஓட்டம், வெள்ளம் அப்படின்னு சொல்லலாம், குமிழிகள்னு சொல்லலாம். திடீர்னு வரும், போகும், போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலை உள்ளது உனக்கே சொந்தம் இல்லை. இது இந்த இன்பம் துன்பங்கிறது உனக்கு சொந்தம் இல்லை. இருந்து போகக்கூடிய ஒரு கலந்து போகக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு உனக்கே அது உரிமையற்றது. இப்போ பிறருக்காக ஏன் தனக்கு வந்தது போல அதை கவலைப்படணும், வருந்தணும், சங்கடப்படணும்? எதற்கு? அது உனக்கே சொந்தங்கும்போது பிறரை ஏன் சுமக்கணும்? பிறருடைய நிலையை ஏன் தலையில் சுமக்கணும்? வருத்தப்படணும், கவலைப்படணும், நீயே விட்டு விடணும். அவன் பிறரை தூக்கி, பிறர் கஷ்டத்தை தூக்கி ஏன் தலையில் சுமக்கணும்? யாருக்கும் யாரும் சொந்தம் இல்லை. கடந்து போகக்கூடிய எல்லாமே கடந்து போகக்கூடிய ஒரு நிலை உள்ளது. நிகழ்வு தான். இன்று இருக்கிறோம், நாளையும் கிடைக்கிறோம், அவ்வளவுதான். கலந்துதான் செல்லும். எல்லாமே எதுவுமே நிலையற்றது, நிலையில்லாதது, கடந்து கடந்து போகக்கூடியது. இன்பம் வரும், துன்பம் வரும், லாபம் வரும், நஷ்டம் வரும், வருத்தம் வரும், நட்பு வரும், அனைத்து வரும். வாழ்க்கையில அனைத்துமே வரும். அது உனக்கு சொந்தம் இல்லை. நீ சொந்தமாக்கி கொண்டு அதை தனக்கு தான் அப்படின்னு எண்ணப்பாடோடு சுமக்கும் போது தான் மன கஷ்டம் வருகிறது. அதில் நுழையக்கூடாது, நுழையாமல் விட்டுவிட வேண்டும். வரும் போகும், அதை போட்டு நம்ம ஏன் பிடிப்பானே அப்படின்னு கடந்து சென்றால் நிச்சயமாக ஒன்றும் இல்லை. கடந்து